ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் சிம்பிளாக பீஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ பட்டாணி வாங்கி தோல் உரித்து கழுவி அதை ஒரு பேனில் போட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இது சீக்கிரம் வெந்துடும், மூடி வச்சிடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸில் அது வெந்துடும். இந்த வெந்துருச்சு நல்லா. இப்போது இன்னொரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு half டீஸ்பூன் போதும். கடுகு பொரியட்டும், உளுந்து செவக்கட்டும். கூடவே கொஞ்சம் ஒரு ½ டீஸ்பூன் சோம்பு வாசத்துக்காக சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் ஒரு 4 பூண்டும் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோட இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக போட்டால் அது ஒரு ஃப்ளேவர், இப்படி நறுக்கி போட்டால் இது ஒரு ஃப்ளேவர். இதுக்கு நான் இன்றைக்கி இப்படி போட்டிருக்கேன். ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். நல்ல பச்சை வாசனை போக வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கல, ஏற்கனவே பட்டாணி வதங்கிருச்சு, வெந்துருச்சு. அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த எண்ணெயிலே தான் அது வதங்கணும். அதனால் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த பட்டாணியும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். சிம்லேயே வச்சு கிளறுவோம். இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று போல் சேரணும். இதுக்கு தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா பாருங்கள், நல்லா பக்குவமாக எல்லா மசாலாலாம் பிடிச்சு பட்டாணி நல்லா ரெடியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் செஞ்சிடலாம் ஈஸியாக. இது பருப்பு சாதம், சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் மெயினாக. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பாய்.